பேரும் செம்ம ஸ்வாகான அவுட்ஃபிட்ஸில் வந்து செம்ம என்ட்ரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேரும் இதை நான் செல்லே உட்காந்து பார்த்துருப்பேன். இதுக்காக மெனக்கட்டு அங்கே பெட்ரோலை போட்டுன்னு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் புதுசாக ஒன்றுமே இல்லை தலைவா, எல்லாம் காப்பி அடிச்சு. அது வந்து ரஜினிகாந்த் வில்லனா தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா அவர் ஆல்ரெடி பக்கத்தில் ஒருத்தர் கமல்ஹாசன் ஃபேன் போல விசில் அச்சு நேராரு. எனக்கு தலைவர் ஹீரோவாகவும் ஆண்டவர் வந்து வில்லனாவும் வரணும்னு ஆசை. கோலபாவ கோகிலா மாதிரி அது மாதிரி நல்லா எடுக்கலாம். டார்க் காம்பினேஷன் நல்லா யூஸ் பண்ணி எடுக்கலாம். அவர் விஜய் ஃபேன் தான். அவரை வச்சு எப்படி எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். கமல் சாரோட ஸ்டைல் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி தான், இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே ஆக்சுவலாக இருக்கிறாரு. வந்து யூஸ்வலாக அவங்களோட பழைய வைப்பில் இருக்கும், அவங்க படம் மாதிரி இருக்கும்னு நினச்சோம். அது அப்படி இல்லை, ஒரு மாதிரி ஒரு காமெடி டோனில் இது நெல்சன் படம் மாதிரி இருந்துச்சு. அதில் அவங்க ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக நல்லா இருக்குது. தலைவரோட லுக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. அவர் இந்த 80s 90s இருந்தார்ல அந்த மாதிரி இருக்குது. கமல் சாரோட ஸ்டைலில் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி தான், இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே ஆக்சுவலாக இருக்கிறாரு. ரொம்பவே சூப்பராக இருந்து ரெண்டு பேரோடதும். அந்த ஏஜே அவங்க வந்து ப்ளஸ்ஸாக காமிச்சிருக்காங்க. அந்த வயசான கெட்டப்பே அவ்வளோ சூப்பராக போட்டு ஒரு ஸ்டைலிஷாக மாசாக எடுத்துருக்காங்க. படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கும். ஐயோ அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அவரோட ஸ்டைலும் இவரோட மாசும் சேர்ந்து அப்படியே தேட்டரே செதற விட்டுடுச்சு. கண்டிப்பாக படத்துக்காண்டி ரொம்ப எதிர்பார்க்குறோம், நல்லா வரும்னு நம்புகிறோம். நெகட்டிவ்னு எதுவுமே இல்லைங்க. ஆரம்பத்துலேருந்து ராஜு மேனன்லாம் கூட படத்தில் வந்திருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ரொம்ப வருஷம் கழித்து டிஓபி பண்ணுறது. படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. ஹீரோ யாரை வேணாலும் இருக்கலாம், ரெண்டு பேரும் ஹீரோவாகவும் சூப்பராக நடிப்பாங்க, வில்லனாகவும் நடிப்பாங்க. எப்படியோ ரெண்டு பேரும் போட்டு நடிக்க போகிறாங்க, அது மட்டும் உறுதி. நெல்சனோட ஆல்ரெடி ஜெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒவ்வொரு வாட்டியும் அவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. படத்துக்கு படம் அவர் வந்து ஏதாவது புதுசாக பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஜெயிலோட ப்ரோமோவையும் ஜெயிலர் 2 ப்ரோமோவையும் கம்பேர் பண்ணும்போது இது அதுக்கும் ஒருபடி மேலே, இன்னும் பெருசாக அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலான்னு மட்டும் தெரியுது. அவர் விஜய் ஃபேன் தான். அவரை வச்சு எப்படி எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ தலைவரை வச்சு எப்படி எடுத்துருக்காருன்னு தெரியும். இந்த படத்துக்கு அவர் விஜய் ஃபேனாக இருக்கிறதுனால அவர் இன்னும் தலைவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயே தலைவர் ஃபேன் தான். அப்படிங்கும்போது விஜய்க்கு ஃபேனாக இருக்கிறாருன்னா அப்போ தலைவர் அவர் எப்படி தூக்கி காட்டுவாருன்னு தெரியும். அதுதான் நானும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். நீங்களும் போய் கண்டிப்பாக பாருங்கள். அது இவங்க ரெண்டு பேர் இருந்தாலே மற்றவங்கலாம் ஒரு பெரிய ஸ்டாராகவே தெரிய மாட்டாங்க, இவங்க தான் தெரிய போகிறாங்க. அதனால் இவங்க இருந்தாலே போதும். இதில் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். டார்க் காமெடி ரெண்டு பேர் சேர்ந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் படம் மீதி பேரோட. அது அந்த கோலபாவ கோகிலா மாதிரி அது மாதிரி நல்லா எடுக்கலாம். டார்க் காம்பினேஷன் நல்லா யூஸ் பண்ணி எடுக்கலாம். அவங்கள ஜெயிலர் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக காமெடியை வச்சு எடுக்கலாம். ரெண்டு பேரும் பேரலாகவே ரெண்டு பேருமே வில்லனை வச்சு கூட எடுக்கலாம். ஹீரோவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரெண்டு பேருமே வில்லனை வச்சு நல்லாவே எடுக்கலாம். ஏங்க அதெல்லாம் அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாதுங்க. அவங்களாம் சின்ன பசங்க, இவங்க சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணோம். தரிசனம் செமையாக இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு, ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது நடக்க போகுது ரியலாக. அப்படிங்கும்போது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மாசு, பயங்கரமான ஒரு மாசு. அவங்கெல்லாம் வந்து நின்னாவே போதுங்க, எதுன்னே எதிர்பார்க்க வேணாம், செமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ். இந்த டீம் மேலேயே எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கலக்கிடுவாங்க, கேட்கவே வேண்டாம். எனக்கு தலைவர் ஹீரோவாகவும் ஆண்டவர் வந்து வில்லனாகவும் வரணும்னு ஆசைப்படுறேன். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டுன்னு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கவே வேண்டாம். இதெல்லாம் வந்து மியூசிக் போட்டாவே போதும். இல்லை இது ஒரு காம்பினேஷனாக தான் வரும்னு நினைக்கிறேன். அப்பப்போ தலைவர் வந்து ஒரு காமெடி பண்ணுவார். ஆக்ஷன் கேட்கவே வேண்டாம், வந்து அவங்க ரெண்டு பேரும் நின்னாவே போதும். அந்த கீயை தூக்கி போட்டாங்கல்ல, அதுலேயே தெரிஞ்சிருச்சு. ஈக்குவலாக இருக்கும். இதில் யாரெல்லாம் சொல்லவே முடியாது. ரெண்டு பேருக்கான ஃபேன்ஸை நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரஜினிகாந்த் சாருக்கு வயசு ஆகுமா, கமல்ஹாசன் வயசு ஆகுமான்ற ரொம்ப ஐப்பை ஏற்றி விட்டாங்க தலைவா. கடைசியில் அவர் கேட்ட ஒரு டைலாக் அப்படியே நெஞ்சில் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாரா ஹீரோ? கடைசியில் நானே வந்து ஆமாம் நம்ம பார்க்கணுமே, ரெண்டு வந்திருக்கோமே, யார் ரெண்டு பேர்த்தில் ஹீரோன்றப்ப நம்மளே வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தர் கமல்ஹாசன் ஃபேன் போல விசில் அச்சு நேராரு. கடைசியில் அவர் சொன்ன டைலாக்ல பார்த்தீங்கன்னா தலைவா உங்காலி ஹீரோவா எங்காலி ஹீரோன்ற மாதிரி முட்டின்னு போறாரு. அந்த மாதிரி ரொம்ப ஐப்பை ஏற்றிட்டாங்க. எனக்கே ரொம்ப பூஸ்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பிஜிஎம்லாம் ரொம்ப இதாக நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தமிழ் சினிமாவுக்கு எடுத்துக்காட்டு அவங்க தான். ஒன்று ரைட்டு கண்ணு, ஒன்று இடது கண்ணு, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்த திரையில பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பிஜிஎம்லாம் தெரிக்க விட்டாங்க. அவர் சொல்கிற அந்த ஒரே டைலாக் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம அனிருத் அப்பப்போ ஜாலி பண்ணார், நெல்சன் சார் ஜாலி பண்ணார், நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. அதனால தான் தலைவர் இத்தனை வருஷம் அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஈகோன்னு வந்திருந்தா எப்போ பாயிலே புட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ நானே இருக்கிறேன், உங்ககிட்ட ஒரு 1 hour 2 hour பழகினாவே உங்களுக்கு ஈகோ கிராஸ் ஆயிரும். டே நீ அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறேன். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றப்ப ரெண்டு பேரும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க, அவ்வளோதான். தமிழ் சினிமாவுக்கு வந்து ஆரம்பமே இவங்க தான், அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் அப்படின்னாவே இவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா ரஜினிகாந்த் சார் பார்க்கணும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேட்டர்ல போவார்.
இவரு நடிப்பில் ஒரு பக்கம் பேட்டர்ல போகிறார். ஆனால் ரெண்டு பேரும் அடிச்சிக்க முடியாது. இன்னமும் சொல்கிறேன், ஒருத்தர் பிறந்து வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு இதை ஆல்டர்பேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹைப்பாக, அது இல்லாமல் ரொம்ப ஹைப்பை ஏற்றி விட்டாங்க. பிஜிஎம்லாம் தெரிய விட்டாங்க. ஆனால் அனிருத் அங்கங்கே ஹாலிவுட்டு அங்கே சுட்டாலும் இவர் போட்டது யாருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளை வந்து ஒரு பூஸ்ட்லேயே வச்சுக்காரு. நீ அனிருத்தால மட்டும்தான் முடியும். தலைவருக்கும் கமலஹாசருக்கும் மியூசியம் பண்ணுற ஆள் இவர் ஒருத்தர் தான், வேறு ஆளே கிடையாது. நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் தோணுச்சு தலைவா. ஒரு பொண்ணு குடிமை கூட அது பிட்டு பண்ண தோணுச்சு. இருந்தாலும் நம்ம அதை பிட்டு பண்ண எடுத்துக்க முடியுமா? அப்பெல்லாம் கிடையாது. நம்ம யாரை பார்க்க வந்தோம்? தலைவர், உலக நாயகன், அவ்வளோதான். அது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸு. அவன் எதை காட்டாலுமே நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை தலைவர். ஐயோ பார்த்தோம், ஹைப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க நடித்த படங்கள் நம்ம தேட்டரில் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ட்ரெய்லர் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. அது வரைக்கும் சந்தோஷம், அவ்வளோதான். நானே ஒரு பிரதீப் படம் அடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. இதை பார்த்த உடனே அந்த அளவுக்கு ரொம்ப பூஸ்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் வில்லனாக தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஆல்ரெடி ரோபோ படத்தில் ஒரு மாதிரி பண்ணியிருப்பார். இவரும் வில்லனா ஓகே தான். ஆனால் ஆள வந்தாலும் இவரும் ஒரு ஸ்டைல் காட்டியிருப்பார். ரெண்டு பேரும் வில்லனா போட்டு ஒரு ஹீரோ போட்டிருந்தா கூட நல்லா தான் இருக்கணும். எனக்கு தெரியல எப்படின்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் புதுசாக ஒன்றுமே இல்லை தலைவா. எல்லாம் காப்பி அடிச்சா பண்ணுறதா. அங்கே பார்த்து எடுத்து எல்லாத்தையும் ஒட்ட வச்சு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம பார்த்த வரைக்கும் சந்தோஷம். என்ன இதை வந்து தேட்டரில் பார்க்கணுமான்றதா ஒரு வருத்தமாக இருந்துச்சு. இதை நான் செல்லே உட்காந்து பார்த்துருப்பேன். இதுக்காக மெனக்கட்டு அங்கே பெட்ரோலை போட்டுன்னு வந்து தலைவர் கொஞ்சம் பால் மாறாமல் சரி ஏதோ ஒன்று காட்டுவாங்கன்னு தான் வந்தேன். அவங்களும் நல்லா காட்டினாங்க, பார்த்தேன், சந்தோஷம். வாய்ப்பு இருக்குது தலைவா. என்ன தலைவா, இதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தளபதி அரசியல் பக்கம் போயிட்டார் தலைவா. எனக்கே மன உளைச்சல் இருக்கும் தலைவா. அவர் அரசியல் பக்கம் போயிட்டார். அவரும் பைக் ரேஸ் பக்கம் போயிட்டார். ரெண்டு பேரும் போனதால் வந்து இப்போ யார் அவங்க இடத்த பிடிக்க போகிறாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு எனக்கே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். அவனா சும்மா தலைவா கிண்டி இவ்வளோ போட்டு கிண்டி ஆட்டினே தான் வேண்டியதான். ஒன்றுமே இல்லை. ஏன் தலைவா தனுசுலாம் என்ன தலைவா? தனுசு சொன்னால் கூட ஒரு நியாயம் உண்டு. சிவகார்த்திகேயன் நேற்று வந்த பூச்சி. தனுசு சொன்னால் கூட தனுசுனா அவர்கிட்ட எல்லா வேலையும் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. அந்த மாதிரி தான் தலைவா. ஏன் சொல்கிறீங்க அப்படி? அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. அவர் 2026 சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஏன்னா அந்தளவுக்கு அவர்கிட்ட பொட்டேசி இருக்குது. எப்படி நம்ம அந்த ஆந்திராவில் என்டிஆர், அந்த ஓடிஆர் அந்த மாதிரி சொல்கிறோமோ அந்த மாதிரி இங்கே அவர் லெஜண்ட் சரவணன் சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்டையும் ஒரு திறமை இருக்குது தலைவா. அதை வெளியே கொண்டு வந்திருக்காரு இப்போ இருக்கிற டேரக்டர். பார்ப்போம் எப்படின்ட்டு. சூப்பராக இருந்துச்சு, இன்சேனாக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக போய் பார்க்கணும். மெயின்லி அந்த காம்பினேஷனுக்காக தான் டக்குன்னு டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி வந்தது. பார்த்தோன்னே செமையாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் செம்ம ஸ்வாகான அவுட்ஃபிட்ஸில் வந்து செம்ம என்ட்ரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே அப்படியே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி மங்காத்தா சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி கமல் தனி வைப்பு. பட் ஆனால் செமையாக இருந்துச்சு, இன்சேனாக இருந்துச்சு வைப். ஆமாம், அதுவும் காண்ட் வெயிட். பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாரே ஒரு பேங்கர் தான். அதனால அது வந்து எனக்கே தெரில. எனக்கு வந்து யார் ஹீரோவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் வந்து சொல்ல முடியல. ஏன்னா வந்து ரஜினியும் வந்து ஒரு சம வில்லன் ஆர்க் இருக்குது. அதே மாதிரி கமலும் செமையா வில்லன். அதனால வந்து எனக்கு ஒரு மாதிரி ரெண்டுமே வந்து வில்லனாக இருக்கணும், இல்லை ரெண்டு பேருமே ஹீரோவாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. செம க்யூரியஸாக இருக்குது யார் ஹீரோ யார் வில்லன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. அப்படி கமல் கேடும்போது ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து ஒரு மாதிரி செம க்யூரியஸாக இருக்குது என்ன நடக்கும்னு தெரியறக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்து ரஜினியும் கமலையும் ஒன்றா பார்த்ததில்ல. இது பார்க்க போகிறோம். படம் வந்து இந்த கிளிம்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதுவே வேறு லெவலில் இருக்குது. ஒரு மாதம் ரெண்டு பேர்த்தையும் ஸ்லோமாலாம் அடித்து நாக் அவுட் பண்ணியிருக்காரு. அனிருத் பிஜிஎம் வழக்கம் போல் தெறிக்க விட்டு கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஒரு 1 மினிட் தான் அந்த கிளிம்ஸ் வருது. பட் அதுலேயே வந்து பயங்கரமாக இருக்குது ஸ்லோமோலாம் போட்டு. இது வந்து தேட்டர்லாம் உடச்சி எடுக்க போகிறாங்களா, அதுதான் நடக்க போகுது. நெல்சனுக்கு இந்த வாய்ப்பு வந்து நெல்சன் வந்து ஸ்லோமோ அடிச்சு நவுட்டு ஜெயிலரில் 1, 2 அதே பயங்கரம் பண்ணிட்டாரு. நம்மள வசூலும் பயங்கரமாக கிளப்பியிருக்காரு. அது மாதிரி இதுவும் பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், அதே காம்போ. ஸ்லோமோவுக்கு வந்து பஞ்சம் இருக்காது. இதுலேயும் ட்ரெய்லர் இப்போ இந்த கிளிம்ஸ்லேயே ஸ்லோமோ போட்டு நோத்திட்டாங்க. அதுலேயே மாஸ் சீன்ஸ்லாம் வந்துருச்சு. படம் நம்ம பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். அவங்க யார் ஹீரோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கே அது யார் ஹீரோ வில்லன் வருமா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்களா அது தெரியல. பட் யார் வில்லனா வந்தாலும் பயங்கரமாக தான் இருக்கும். கண்டிப்பாக கமலை வச்சு எடுக்கிறாரு நெல்சனு. அந்த படத்தில் யார் ஹீரோ மெயிட்டு மாற்றம் இல்லை, யார் வில்லன் அது தலைவர் தான் வில்லனா இருக்கணும். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஒரு வருஷம் தெரிக்குதுங்க, வேற லெவலில் இருக்கு. பட்டே கழிப்பிடா போல. அனிருத் பிஜிஎம், அனிருத் சூப்பர் ராணி செம்மையாகுது. நான் ஒரு சீனும் ஐயோ நடந்து வர சீன் எல்லாம் ஐயோ தலைவரை பார்க்கறதுக்கு எப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை பார்க்குறோம். 174 மாசாக இருக்கும், பயங்கர மாசாக இருக்கும். நனதாலே ஸ்டைலு, சிரிச்சாலே ஸ்டைலு, தூங்கினா ஸ்டைலு, எல்லாத்துலேயும் ஸ்டைல் தான். ரஜினி தானே அது.